அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா மூமினுக்கு தந்த ஒரு மிகச்சிறந்த அற்புதம் துல்ஹஜ் 10 நாட்கள். இதை அற்புதம் என்று சொல்ல காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத சிறப்பு அமல்களை அல்லாஹு தஆலா துல்ஹஜ் 10 வைத்திருக்கிறார். துல்ஹஜ் 10 நாட்களும் வைத்திருக்கிறார். தொழுகை இருக்கிறது, நோன்பும் இருக்கிறது, தர்மமும் இருக்கிறது, மற்ற மாதங்களில் செய்யாத ஹஜ்ஜும் இருக்கிறது, ஏத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய தங்குதலும் இருக்கிறது, இறைவனுக்காக தங்குதலும் இருக்கிறது. இந்த பிரத்யேகமான இந்த 10 நாட்கள் ரமலானுக்கு அடுத்த அந்தஸ்தை பெறுகிறது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே மேலதிகமாக நோன்பு இருந்த ஒரு காலங்கள் என்ன காலங்கள் என்று பார்க்கும்போது, இந்த துல்ஹஜ்ஜினுடைய 9 நாட்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு இருந்திருக்கிறார்கள். நம்மை இருக்க சொல்லியும் வற்புறுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக யௌமுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் 9வது நாளில நோன்பு இருக்க சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை வற்புறுத்தினார்கள். பிரத்யேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான ஒரு உத்வேகத்தை கொடுத்தாங்க. இந்த நோன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், சனத்தல்லத்தி கபுலா சனத்தல்லத்தி பாதா, முந்தைய காலங்களுடைய பாவங்களையும் முந்தைய வருடத்தினுடைய பாவங்களையும் பிந்தைய வருடத்தினுடைய பாவங்களையும் இந்த ஒற்றை நோன்பு போக்கி விடுகிறது சகோதரர்களே. 2 வருட கால பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாண்பான நோன்பாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய 9வது நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. எண்ணிலடங்காத நியாமத்துக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 வைத்திருக்கிறான் சகோதரர்களே. அரஃபா, புனிதமான அரஃபாவுடைய நன்னாள் ஹாஜிகளுக்கு பெருநாளாக இருப்பது போல, அந்த நன்மைகளை ஹஜ்ஜு செய்ய முடியாத, ஹஜ்ஜு செய்யாத மற்றவர்களும் அனுபவித்து விட வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு நோன்பு அரஃபாவுடைய நன்னாளின் சவாபுகளை எல்லாம் கூட சில நேரத்தில் தந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த 10 நாட்களும் திக்ருக்கு வேலை, இந்த 10 நாட்களும் குர்ஆனுக்கு வேலை, இந்த 10 நாட்களும் துஆவிற்கு வேலை, இந்த 10 நாட்களும் தொழுகைக்கு வேலை. சகோதரர்களே, இந்த 10 நாட்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொக்கிஷம் போல பாதுகாக்கிறான். ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வான், வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ரி வஷ்ஷஃபி வல் பத்ர். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் எந்த இரவுகள் என்பதிலே ஒருமித்த நிலையில் பல உலமாக்கள், பல அறிஞ பெருமக்கள் சொல்கிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், அந்த 10 இரவுகள் என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் தான் என்று சொல்லப்படுகிறது. சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் இந்த நன்னாள்ல நாம கேட்கக்கூடிய துஆவினுடைய அந்த மனப்பூர்வமான துஆவை கண்டு, இஹ்லாஸான துஆவை கண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக நம் மனைவி மக்களோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தருகிறார். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் குடும்பத்தோடு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நசீபாக்கிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நசீபாக்குவானாக. குடும்பத்தோடு செல்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. உம்ராக்கு சென்று விட்டோம், ஹஜ் என்ற மாபெரும் கடமையை ஒருவன் செய்தானேயானால் அது ஒன்றே போதும் அல்லாஹுடைய பெரும் அங்கீகாரத்தை அவன் பெறுவதற்கு. சகோதரர்களே, சும்மாவா சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறந்த குழந்தையை போல அவன் மாறிவிடுகிறான் என்பது சாதாரணப்பட்ட வார்த்தை அல்ல. இந்த அரஃபாவுடைய நன்னாள் துஆவிற்கென்றே உரிய நாள். 10 நாட்களும் துஆவில் எந்த அளவுக்கு நீங்கள் மூழ்கி தவிக்கிறீர்களோ, இன்னும் சொல்வார்கள் உலமாக்கள், ஃபுகஹாக்கள், சூரா ஃபஜ்ரை இந்த நாளில் ஓத வேண்டும், அதிகமாக ஓத வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஃபஜ்ரில் தான் இந்த துல்ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறபடியால் இந்த சூரா ஃபஜ்ரை தினசரி ஓதுகின்ற ஒரு பேஜ் வரும். மிஞ்சு போனா ஒரே ஒரு பேஜ் வரும். கடைசி ஆயத்து என்ன தெரியுமா? நாமெல்லாம் ஜனாசாவை புதைக்கும் போது, நம்முடைய சகோதரன் இறந்து விட்டால் அவனை புதைக்கின்ற நேரத்தில் ஜனாசாவை உள்ளே வைத்து மண்ணள்ளி போடும் போது ஒரு ஆயத்து ஒன்று ஓதுவோம் தெரியுமா? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. யா அய்யத்துஹன் நஃப்ஸ்,
ஓ ஆன்மாவே, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பிடத்தில் நீ மீண்டு, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, என்றும் அழியாத அவனுடைய திருப்தி பெற்ற அந்த புனிதமான இடத்தில் நீ மீண்டு விடு, சொர்க்கத்தில் மீண்டு விடு. பதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, என்னுடைய அடியார்களில் சாலிஹின்களோடு நீ நுழைந்து கொள், நல்லவர்களோடு நீ நுழைந்து கொள். பதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சுப சோபன வார்த்தை இருக்கிறது அல்லவா? இந்த சுப சோபன வார்த்தை சூரா ஃபஜ்ரிலே இடம்பெற்றிருக்கிறபடியால் இந்த யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா என்ற இந்த வசனத்தை திரும்ப திரும்ப பொருள் உணர்ந்து அர்த்தம் தெரிந்து மடக்கி மடக்கி ஓதி அதற்கு பிறகு துஆ செய்யும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆன்மாக்களை சுவனபதிகளாக, சுவனபதிக்கு தகுதி பெற்றதாக அல்லாஹ் ஆக்குகிறான். அல்லாஹ் உங்களையும் என்னையும் கபூல் செய்வானாக. அதனால குர்ஆன் அந்த 10 நாட்களும் பசாதுகளான பேச்சுக்கள், பொய்ப்படையான பேச்சுக்கள், புறம் பேசுதல், இது போன்றவைகளிலிருந்து ரமலானுடைய காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ந்திருந்தது போல தவிர்ந்திருந்து உங்களுடைய வாய் வார்த்தைகள் முழுக்க முழுக்க திக்ரிலும் பிக்ரிலும் கழியட்டும். சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 10 நாட்களும் அல்லாஹு அக்பருக்குரிய நாட்கள், இந்த 10 நாட்களும் அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு உரிய நாட்கள், இந்த 10 நாட்களும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு உரிய நாட்கள் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லியுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உனக்கு அல்லாஹ் தந்த அந்த ஹதியாக்களுக்காக, ஜீவன், வாழ்க்கை, குடும்பம், செல்வம், ஆரோக்கியம் என்று அல்லாஹ்வினால் தரப்பட்ட அந்த ஹதியாக்களுக்காக லியுகப்பிருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பெருமைப்படுத்தக்கூடிய விதத்திலே நீங்கள் தக்பீர் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அக்பரை அதிகம் ஒழிய வேண்டிய ஒரு காலகட்டம், ஒரு தருணம் இந்த புனிதமான 10 நாட்கள் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை உங்களை திக்ரு செய்ய கூட்டமாக ஆக்குவானாக, திக்ரு செய்யக்கூடிய கூட்டமாக ஆக்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன தூய்மையோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுமே, அதிலும் குறிப்பாக இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய தர்மம், திக்ர், குர்ஆனுடைய திலாவத், துஆ, தொழுகை, குர்பானி, அல்லாஹ் நாடினால் ஹஜ், அல்லாஹ் நாடினால் அரஃபா, இந்த புனிதமான நாட்களில் செய்யப்படக்கூடிய நோன்பு அனைத்தும் இஹ்லாஸை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்ற ரீதியில் இன்ஷா அல்லாஹ் இலங்க வேண்டும். அப்படி இலங்கியது என்று சொன்னால் நிச்சய வெற்றி நமக்குத்தான் சகோதரர்களே. துல்ஹஜ்ஜினுடைய புனிதமான ஆணிவேராக இருக்கக்கூடிய செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எவ்வளவு பெரிய நபி அவர்கள். கட்டடத்தை கட்டுவதற்காக, அல்லாஹ்வின் இல்லத்தை கட்டுவதற்காக அவர் நின்ற இடத்தை மற்றவர்கள் தொழுமிடமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினார். யாருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தரவில்லை, அந்த பாக்கியத்தை தரவில்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தார். ஏனென்றால் சோதனைகளை மெண்டு முழுங்கக்கூடிய திடகார்த்தமான நெஞ்சுரம் கொண்டவர், சோதனைகளை எதிர்த்து நின்று அல்லாஹ்தான் என்று ஒரே அடியாக அந்த சோதனையை காலில் போட்டு மிதித்தவர், உயர்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சோதனைகள் அவர்களுக்கு வந்த சோதனைகளை போல உலகத்துல வேற யாருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாருக்கு, எந்த நபிக்கு வந்தது கிடையாது. நீ ஹிஸ்டரியை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன், எவ்வளவு சவால்கள், எவ்வளவு சவால்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில. கொஞ்சமா நஞ்சமா சகோதரர்களே, ஒரு 10 ரூபாய் என் வருமானத்துல கொஞ்சம் கம்மியாயிட்டா புழுவா துடிக்கிற 2 நாளைக்கு, இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு ஒற்றை தலைவலிக்காக நான் புலம்பக்கூடிய புலம்புதல் சாதாரணமானதல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த சோதனை சவால்கள் சாதாரணப்பட்டதல்ல சகோதரர்களே. அவர் பிறந்ததிலிருந்தே சோதனை தான். ஆசர் என்று அவருடைய தந்தையால் வந்த சோதனை, அதற்கு பிறகு அந்த அரசன் நம்ரூதால் வந்த சோதனை, நெருப்பு குண்டத்தில் அவர்கள் வீசப்பட்டு அதிலே நெஞ்சுரம் மிக்க இளைஞராக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டு ஒரு உரம் படைத்த வீரம் படைத்த வாலிபராக அந்த நெருப்பு குண்டத்துக்குள் தொழுத அந்த ஒரு காலகட்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. மனைவி சாராவுக்கு வந்த சோதனை, அதற்கு பிறகு அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்கினார். அதற்கு பிறகு 2வது மனைவியான ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனை,
ஒண்ணு ஒன்னா பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சோதனைலாம் ஒண்ணுமே கிடையாது. ஹத்னாவை அறிமுகப்படுத்தினது அவர் தான். அதுக்கு முன்னாடி ஹத்னாலாம் கிடையாது. ஹத்னாவை அதிகம் அறிமுகப்படுத்தினது அவர் தான். நான் உங்களுக்கு எல்லாம் சொன்னதுண்டு, ஹத்னாவுக்கு உங்களுக்கு பண்றதுக்கு 40 பேர் வருவாங்க, ஆனா அவருக்கு அவரே பண்ணி கொண்டார். தில் இருக்குதா நமக்கு? நினைத்து பாருங்களே. ஆண்கள் தானே. மலக்குகளுடைய சில உதவிகளை கொண்டு சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்குத்தானே ஹத்னா செய்து கொண்டனர், நகம் வெட்டி கொண்டனர், முடி திருத்தம் செய்து கொண்டனர். மர்மஸ்தான உறுப்புகளில் உள்ள அருவருப்புகளை நீக்கக்கூடிய அந்த மாபெரும் சுன்னத்தை அமுல்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுன்னத்தின் மிகச்சிறந்த ஒரு ரோல் மாடலும் அவர்தான். சோதனைகளை வென்று காட்டியதில் ஒரு ரோல் மாடலும் அவர்தான். அன்பிற்குரியவர்களே, உள்ள முழுக்க அல்லாஹ்தான் அவருக்கு. ரத்தம் ஓடக்கூடிய ரத்தம் முழுக்க அல்லாஹ்தான் அவருக்கு. நம்மெல்லாம் சில பல நேரங்கள்ல ஃபார்மாலிட்டிக்காக நம்முடைய இபாதத்துக்களை ஒதுக்கி தள்ளிடுவோம். ஆனா அவர் அப்படி அல்ல. வாழ்க்கை முழுக்க இபாதத்து தான். வாழ்க்கை முழுக்க இபாதத்து தான். என்னென்ன சோதனைகள் தெரியுமா? நம்முருதை வணங்கவில்லை என்பதற்காக அந்த ஊரில் ஒதுக்கி தள்ளப்பட்டார். நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டது அதெல்லாம் பெரிய இது இல்லை. அதுக்கு பிறகு ஒதுக்கி தள்ளப்பட்டார். சகோதரர்களே, நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட இப்ராஹிம் ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார். கடைகளுக்கு செல்வார்களாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எவனுமே ஜாமான் கொடுக்க மாட்டான். மனைவி மக்களுக்கு உணவு தேவைக்காக கடைகளுக்கு சென்று மளிகை ஜாமான்கள் வாங்குவதற்காக செல்லும் போது, இது நம்ரூதை தெய்வமாக வணங்கக்கூடிய இடம், நீ யாரையோ சொல்கிறாயே அவனை வணங்கக்கூடிய இடமல்ல இது, சென்று விடு என்று விரட்டப்பட்டார்கள். திரும்பவும் போவார்கள் 2வது நாள் அந்த கடை தெருவுக்கு. என் மனைவி மக்கள் பசியாக இருக்கின்றனர், ஜாமான் கொடுங்க என்று சொல்லி சொல்லப்படும். இந்த கடை தெரு முழுக்க நம்ரூதை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்களுக்கு உள்ளது. நீ சொல்லக்கூடிய அல்லாவை வணங்கக்கூடியவர்களுக்கான கடை கிடையாது. சொல்றோம், அல்லாஹ்ட்டே கேளு. நீ தானே சொல்ற, நீ தானே என்னை காப்பாத்துறான், என்ன அப்படி பண்றான் இப்படி பண்றான், நீ தானே சொல்ற, அவன்கிட்டே கேளு. 3வது முறையும் செல்வார்கள். 3வது நாளும் விரட்டப்பட்டார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம். கடைசியில சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரக்தி தவழக்கூடிய முகத்திலே, விரக்தி தவழக்கூடிய முகத்தோடு கீழே கிடக்கிற கல்லு மண்ணு எல்லாத்தையும் இந்த பையில நிரப்புறாங்க. பார்க்கக்கூடிய குடும்பம், பார்க்கக்கூடிய மக்கள், நிறைய பொருள், அல்லாஹ்வை நாடி வாழக்கூடிய அவர், அல்லாஹ்வை தெய்வம் என்று சொல்லக்கூடியவர் நிறைய ஜாமான் வாங்கிட்டு வர்றாரு மற்றவங்க பார்க்கட்டும் சொல்லிட்டு நிறைய கல்லையும் மண்ணையும் நிரப்பி வர்றாங்க. படைத்தவனுடைய உள்ளம் தாங்கவில்லை, ரப்புல் ஆலமீனுடைய உள்ளம் தாங்கவில்லை. என்ன செய்தான் தெரியுமா சகோதரர்களே? வீட்டில் சென்றிருந்த கல்லையும் மண்ணையும் வைத்தார். வைத்துவிட்டு விரக்தியில் உள்ளே சென்று தொழுக ஆரம்பித்தார். மனைவி ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரொட்டியின் மனம் கமழ்கிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரொட்டியின் மனம் கமழ்கிறது என்ன என்று கேட்கிறார்கள். மாவு வைத்து ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறேன். எங்கிருந்து மாவு? பையில் கொண்டு வந்தது தானே, நீங்கள் பையில் கொண்டு வந்தது தானே. சஜிதாவில் விழுந்து அழுதார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம். ரப்பே, நீ எத்தனை தடவை என்னை காப்பாற்றி எனக்கு விமோச்சனத்தை தந்தாய். அப்படியே உள்ளத்தில் இறைவனை அப்படியே நிரந்தரமாக்கினார். நம்மை போல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் இறைவனை நினைத்து விட்டு கொஞ்சம் லாபம் அதிகமா கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் பலமா சொல்றதும், லாபத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுத்துட்டா, கொஞ்சம் சோதனை வயப்பட்டுட்டா, என்னங்க போட்டு தொழுது இபாதத் செய்யறோம், துவா செய்யறோம், ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றதும் அப்படிப்பட்ட ஈமான் அல்ல. அங்க சடங்கு சம்பிரதாயமான ஆடக்கூடிய ஈமான் அல்ல நம்முடைய ஈமானை போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான். மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளிடத்தில் பேசுவார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உயிரே போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் என்ன மறக்க மாட்டாருப்பா. ஒரு நாளும் என்னை திக்ரு செய்யாத நாளே கிடையாது, என்னை நினைக்காத நாளே கிடையாது என்று மலக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பரிமாறி அவரை பற்றி பெருமை பாராட்டுவான். பொதுவாகவே திக்ரு செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்களிடத்தில் பெருமை பாராட்டுவது வழக்கம். அந்த ஒரு அடிப்படையில ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருமை பாராட்டி பேசும்போது மலக்குகளில் ஒருவர் சொன்னார், அவருக்கு நீ வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிற, ஒரு ஆட்டு மந்தையை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ் தஆலா நல்ல வஜீபனம் கொடுத்திருக்கிற, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு திக்ரு வரதான் செய்யும். இது ஒரு ஆச்சரியமா என்று
அந்த மலக்கு அல்லாஹ்விடத்திலே குறைப்பட்டுக் கொள்வார். உடனே அல்லாஹ் தஆலா சரி நீ மனித உருவத்தில் அவரிடம் சென்று என்னை பற்றி பேசு என்று சொல்வார். அந்த மலக்கு என்ன செய்வார்? மனித உருவத்தில், மலக்குகளை பொறுத்தவரை பல ரூபங்களில் வருவார்கள். நாய் பன்றி மட்டும்தான் வரமாட்டார்கள், மற்ற எல்லா உருவங்களிலுமே வருவார்கள். மலக்கு மனித உருவத்தில் வந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று அவர் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த மலைப்பகுதியின் ஒரு குன்றுக்கு மேல் ஏறிக்கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வந்த திசை அப்படி பாக்குறாங்க. அங்க நின்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல வர்றாங்க. நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னேன், திரும்ப சொல்லு அப்படின்றாங்க. திரும்பவும் சொல்கிறார் அல்லாஹ் அல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்கிறார் அந்த மலக்கு. என்ன அற்புதமான ஒரு வாசகத்தை! என்னை படைத்த ரப்பின் வார்த்தையை நீ சொன்ன, திரும்ப சொல்லு. திரும்பவும் சொல்கிறார். மூன்றாவது முறை சொல்லும் போது சொல்ல முடியாதுன்ற. சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ற? நான் சொல்றதாக இருந்தா ஏதாவது கொடுப்பியா? கொடுக்கிறேன். உன் ஆட்டுல இருந்து சில ஆடுகளை எனக்கு தர முடியுமா? ஆடு தானே கேட்ட, நான் கொடுக்கிறேன். எங்கே? அந்த சில ஹதீஸின் அறிவிப்பின் சில அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்பின்படி சுப்பூஹுன் குத்தூசுன் என்று சொன்னார்கள் என்று வருகிறது. ஆனால் பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் அல்லாஹ் என்று அந்த மலக்கு சொன்னார் என்று சொல்கிறார்கள். உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆடுகளை அவருக்கு அன்பளிப்பாக தருகிறார்கள். திரும்ப சொல் என்று சொல்கிறார்கள். ஏன்னா ஏன் இப்படி திரும்ப திரும்ப கேட்கிறாங்கடா, பாவம் இல்லாதவர்கள் மலக்குகள், பாவம் இல்லாத நாவு, பாவம் துளி கூட இல்லாத நாவு, அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மனித உறவுகளை கேட்க வைக்கும் என்கிறபடியால் அந்த வசீகரத்துக்கு ஆட்பட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் திரும்பவும் கேட்கிறார்கள். திரும்பவும் நான் உனக்கு சொல்றதாக இருந்தா உன் ஆட்ல உள்ள பாதியை கொடு. பாதியை கொடுக்கிறாங்க. திரும்பவும் சொல்லு என்று சொல்கிறார்கள். மலக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான இதயத்தை நான் குறைப்பட்டுக் கொண்டேன். திரும்பவும் சொல்கிறார். திரும்பவும் சொல்லு என்று சொல்கிறார்கள். திரும்பவும் சொல்றதா இருந்தா மொத்த ஆட்டையும் கொடுத்துருங்க. மொத்த ஆட்டையும் இழக்கிறார். மொத்த ஆட்டையும் கொடுத்து அந்த தஸ்பீஹை நீங்கள் திரும்ப செய்யுங்கள். உடனே அவர்கள் செய்கிறார்கள். திரும்பவும் ஓதுங்கள் என்று உட்கார்ந்து விட்டார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம், உன்ட்ட ஒண்ணுமே இல்லையே, எனக்கு தேவைப்படுதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாருங்க, ஒண்ணும் இல்லை, இந்த ஆடுகள்லாம் கூட்டு போயிட்டு எப்படி நீங்க கஷ்டப்பட்டு மேய்க்கணும் கொள்ளணும், உங்களுக்கு நான் அடிமையா வந்துடுறேன், நீங்க அந்த வார்த்தை திரும்ப சொல்லுங்க. உடனே கையை பிடித்துக் கொண்டு அந்த மலக்கு அழுதார். இப்ராஹிமே, நீ எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்! நபிமார்களில் உன்னை மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, உங்களை வைத்து பல கட்டங்கள் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த பரிசுகளை தருகிறான் அல்லவா? அதற்கு காரணமே உடைய தழும்பாத ஈமான் என்று அல்லாஹ்விடத்தில் சஜிதா செய்து மன்னிப்பு கேட்டதாக வரலாறுகளில் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக, ஒரு மூமினுடைய உள்ளமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய சான்று. ஆகவே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் இந்த 10 நாட்களை சாதாரணப்பட்டதாக கடந்து விடாமல் ஒரு மிகச் சிறந்ததாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷமாக மனதில் நிறுத்தி இந்த நாட்களை கடக்க வேண்டும். அமல்களால் அலங்கரியுங்கள். துல்ஹஜ் சாதாரணமாக கடந்து விடாமல் அமல்களால் கடக்கப்படட்டும். அல்லாஹ் நம் அனைவரின் மீது தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், துல்ஹஜ் 9வது நாள் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறோம் இல்லையா, அது வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த, அதாவது வியாழக்கிழமை சஹர் செய்து வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 9வது நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த ஒரு அடிப்படையில் 9வது நாள் நீங்க என்ன செய்யலாம், அரஃபாவுடைய நோன்பை வெள்ளிக்கிழமை வைக்கலாம். வெள்ளிக்கிழமை வைக்கலாமா? வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்துச்சுன்னா வைக்கத்தான் செய்யணும். ரமலான்ல வெள்ளிக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை என்ன அது நோன்பு வைக்க கூடாதுன்னு இருக்குதாமே அப்படின்றது இல்லை. சுன்னத்தான நோன்பு தான், பரந்து கிடையாது. ஆனால் பெனிஃபிட் இருக்குது பாருங்க, 2 வருஷத்து பாவங்களை இல்லாம ஆக்கிடும். இன்னும் நிறைய எழுதுறாங்க, நேரம் இல்லை எனக்கு சொல்றதுக்கு. அவ்வளவு பெரிய மகோன்னதமும் மகத்துவமும் மிக்க அந்த நோன்பை கடைபிடித்து எல்லாம் வல்ல இறைவனின் அன்பை கொள்ளையடிப்போம். அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் தௌஃபீக் செய்வானாக. இந்த புனிதமான நன்னாளில் நோன்பிருந்து நாம் கேட்கக்கூடிய பிரதானமான துவா, என் ரப்பே, என் மனைவி மக்களோடு உன் காபத்து ஷரீஃபினுடைய திரைச்சிலையை பிடித்து உன்னிடத்தில் துவா செய்யக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. உன் சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த இறை சின்னங்களான அந்த சஃபா மர்வா என்ற மலை
2 மலைகளுக்கு மத்தியிலே சை என்று சொல்லக்கூடிய உன்னதமான தொங்கோட்டத்தை என் மனைவி மக்களோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. புனிதமான அரபாவில் நானும் என் மனைவி மக்களும் தங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மினாவிலே தங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. முஸ்தலிஃபாவிலே தங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஷைத்தான்களுக்கு கல்லெறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அந்த படைத்தவனிடத்தில் கேட்டுவிட்டு கடைசியில் கேளுங்கள், எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய தர்பாரில் சென்று என்றும் நித்திய ஜீவனாக வாழக்கூடிய அவர்களுக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் உரைத்து பதில் பெறுகின்ற பாக்கியத்தையும் எனக்கும் நசீபாக்கு, என் குடும்பத்திற்கும் நசீபாக்கு என்று கேளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான